இப்போ நம்ம உங்கள் புக்கில் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சம்மை பார்த்தோம்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டிட்டர்மைன் த அமௌண்ட் பை விச் ஈச் thigh bone கெட்ஸ் கம்ப்ரஸ்ட் அண்டர் த எக்ஸ்ட்ரா லோட். அதாவது எவ்வளவு கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் லென்த் அதுதான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். இன் எ ஹியூமன் பிரமிட் இன் எ சர்க்கஸ். ஸோ சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரமிடை வந்து உருவாக்குவாங்க. மனிதர்கள்லாம் சேர்ந்து பிரமிடு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குவாங்க. அதில் எவ்வளவு லோடு வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முதுகை தான் வந்து அவர் கிரவுண்டோட வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து மாஸ் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 280 கிலோகிராம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. மாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் லையிங் ஆன் ஹிஸ் பேக், அதாவது படுத்திருக்கக்கூடியவரோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க 60 kg அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ thigh boneோட லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட தொடை எலும்போட லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். thigh boneோட ஏரியா வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன இதில் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் ஃபார் போன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் போன். ஸோ thigh boneோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்கணும். பட் வந்து கொடுக்கல. அதனால் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிங்க. ரொம்ப போனோட யங்ஸ் மாடுலஸ் வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. 9.4 × 10⁹ வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா டோட்டல் மாஸ் ஆஃப் ஆல் பர்ஃபார்மர்ஸோட மாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ டோட்டல் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 280 கிலோகிராம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மரோட லாஸ்ட் பர்ஃபார்மர் இருக்காரு, பேஸ் பர்ஃபார்மர், அவரோட மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் பர்ஃபார்மர் இன் தி பேஸ். ஸோ பேஸில் இருக்கிறவர் முதுகை வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிட்டு காலை வந்து மேலே தூக்கியிருக்காரு. ஸோ அதுக்கு மேலே தான் இந்த பர்ஃபார்மர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ மாஸ் ஆஃப் பர்ஃபார்மர் இந்த பேஸ், அவரோட மாஸ் பார்த்தீங்கன்னா 60 kg கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டோட்டலாக உங்களுக்கு கொடுத்த பர்ஃபார்மர்ஸ், அதாவது பாட்டமில் இருக்கிறவரோட சேர்த்து உங்களுக்கு 280 கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக கீழே பாட்டமில் இருக்கிறவர் வந்து 60 kg கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ் சப்போர்ட்டட் வந்து நீங்கள் எடுக்கலாம். மாஸ் சப்போர்ட்டட், அதாவது அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிறவருக்கு மேலே, அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து கீழே இருக்கிறவரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவர் தான் வந்து பாட்டமில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இவரோட வெயிட் தான் 60 kg அப்படிங்கிறது. டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 280 kg. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் வந்து அவருக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். ஏன்னா கடைசி பர்ஃபார்மரில் தான் உங்களுக்கு லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த லோடை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அவரோட லோடு வந்து 60 kg இருக்குது, அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மாஸ் சப்போர்ட்டட். ஸோ இந்த இடத்துல மாஸ் சப்போர்ட்டடு பார்த்தீங்கன்னா மாஸ் சப்போர்ட்டடு வந்து 280லேருந்து 60 kg மைனஸ் பண்ணிட்டோம்னா கடைசியாக பாட்டமில் இருக்கிறவரோட எக்ஸ்ட்ரா லோடு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 220 கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட்டில் கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து வெயிட்டில் தான் இருக்கும். ஸோ வெயிட் ஆக்டட் ஆன் த பாட்டம் பர்ஃபார்மர். ஸோ வெயிட் அப்படின்னா W is equal to M into G. ஸோ மாஸ் பார்த்தீங்கன்னா 220, ஜியோட வேல்யூ 9.81. ஸோ இப்போ உங்களுக்கு வெயிட் வந்து கிடச்சிரும். ஸோ இதில் உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2158 நியூட்டன் கிடைக்குது.
உங்கள் புக்கில் வந்து 2156 கொடுத்துருக்காங்க. பட் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன், 9.81 அப்படின்னு போட்டிருக்கேன். பட் உங்கள் புக்கில் 9.8 இருக்குது. இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் வர்றதெல்லாம் அக்செப்டபிள் தான். ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூவில் ஸ்மால் சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? பொதுவாக தைபோன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 2 தைபோன் இருக்கு, 2 தொடை இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2 பக்கம் சேர்ந்து ஒரே லோடாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணிக்கணும், 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் சப்போர்ட்டட் பை ஈச் தைபோன். ஸோ ஒவ்வொரு பேர்லையும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரலாக இருக்குது. பேரலாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், லோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் ஈவன் லோடு தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி பேருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேரலாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு கண்டிஷன் வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லென்த்து அண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. தைபோனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. அதே மாதிரி அண்ட் எஃபெக்டிவ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சென்டிமீட்டர் இருக்குது, மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் தைபோன். ஸோ ஏரியா ஆஃப் தைபோன் பார்த்தீங்கன்னா A is equal to pi r ஸ்கொயர் இல்லையா? ஃபார்முலா வந்து pi into r ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூ 3.14. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃபெக்டிவ் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 10⁻² அப்படின்ட்டு வரும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால். அதே மாதிரி இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கிறனால ஆர் வேல்யூ போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1.26 வருது. 1.26 × 10⁻³ மீட்டர் ஸ்கொயர் உங்கள் வேல்யூக்கு. ஸோ இப்போ நீங்கள் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணதுனால வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்குது. ஓகே, இப்போ லோடு எல்லாமே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தானே இருக்குது. ஸோ இந்த பாட்டமில் இருக்கிறவர் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த லோடெல்லாம் கேரி பண்ணுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த அவர் மேலே எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ டபிள்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசியாக பாட்டமில் இருக்கிறவரோட தைபோன் வந்து எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சேஞ்சிங் லென்த்து தானே. கம்ப்ரஸ் ஆகும்போது உங்களுக்கு தைபோன் வந்து தைபோன்னா எப்படி இருக்கும், லென்த்தாக தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கம்ப்ரஸிங் லோடு கொடுக்கும்போது ஸோ தைபோன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அதில் வந்து ஒரு பக்கம் கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. கம்ப்ரஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எவ்வளவு சேஞ்சஸ் ஆகிருக்கு லென்த்து அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. புரியுதா? ஸோ இப்போ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த டெல்டா எல் சேஞ்சிங் லென்த் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேஞ்சிங் லென்த்து தான் கண்டுபிடிக்கணும். பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா எடுக்கிறீங்க அப்படின்னா y is equal to σ/e அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுக்கிறீங்க. அதாவது yங்கிறது யங்ஸ் மாடுலஸ், சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, e அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லோடு பை ஏரியா தான் இந்த இடத்துல சொல்லணும். சிக்மாவுக்கு லோடு பை ஏரியா, ஏன்னா லோடு தான் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல லோடு பை ஏரியாவை W/A அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா வெயிட், ஒவ்வொருத்தரோட வெயிட்டு தான் இந்த இடத்துல கடைசியில் இருக்கிறவரோட மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதனால் வெயிட் பை ஏரியா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். கம்ப்ரஸ் ஆகும்போது லென்த் சேஞ்ச் ஆகுது, அதுதான். புரியுதா? ஸோ y into delta L divided by L which is equal to W/A அப்படின்ட்டு வருதா? ஸோ delta L divided by okay. So delta L is equal to W/A into L/y. புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலா சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ வேல்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1079. ஸோ 1079
2.79. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா 1.26 into 10 to the power minus 3. அடுத்து பார்த்தீங்கன்னா L/A. L எவ்வளவு? லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 into 10 to the power minus 2. ஏன்னா மீட்டரை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால் -2 போட்டேன். ஏன்னா 50 divided by 100 வரும். ஸோ 50 divided by 10 to the power 2 வரும். அடுத்த ஸ்டெப்பில் 50 into 10 to the power minus 2 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் மீட்டருக்கு நம்ம சென்டிமீட்டர் வந்து மீட்டருக்கு இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஒய் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.4 into 10 to the power 9. ஸோ 9.4 into 10 to the power 9. ஸோ இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 4.55 into 10 to the power -5. இந்த இடத்துல எவ்வளோ மீட்டர் தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா, மீட்டர் தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் சென்டிமீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 4.55 into 10 to the power -5 into 10 to the power 2 அப்படின்னு வருமா. 4.55 into 10 to the power -3 சென்டிமீட்டர். இது வந்து சேஞ்ச் இன் லென்த், எவ்வளவு லென்த் வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுனால நமக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயின் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடட் பை எல். ஸோ டெல்டா எல் எவ்வளவு? 4.55 into 10 to the power -3 divided by 50 into 10 to the power -2. ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 9.1 into 10 to the power -3 வருது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ தான் இருக்குது. 9.1 into 10 to the power -5 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஸ்ட்ரெயின் தான். அதனால தான் இந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி வந்து பிரமிட் அவங்களால க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள் கடைசியில். ஸோ 220 கிலோகிராம் வெயிட் ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ பாருங்கள், ஸ்ட்ரெயின் வந்து 9.1 into 10 to the power -3 அப்படிங்கிற கம்மியான வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல கடைசியில் இருக்கிறவருக்கு கிரியேட் ஆகிருக்கு. அதனால ஸோ இந்த காரணத்தினால தான் சர்க்கஸ்லேயே அவங்களால வந்து இந்த மாதிரி பிரமிடை வந்து கிரியேட் பண்ண முடியுது.